Hello students, this is Iqbal. Example 6.7, prove that sin squared A cos squared B plus cos squared A sin squared B plus cos squared A cos squared B plus sin squared A sin squared B equal to 1. ஸோ அப்போ அந்த சம்மை பார்த்தாவே நம்ம ஃபஸ்ட்டு ஐயோ ரொம்ப கஷ்டமான சம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியான சம்மு பாருங்களேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம எல்ஹெச்எஸ் அந்த கொஸ்டின் அப்படியே எடுத்துக்கலாம். ஆன்சர் நம்மளுக்கு 1 வரணும் ஃபைனலாக, சரியா? இதை ஃபஸ்ட் நான் அப்படியே எழுதிக்கிறேன். sin squared A cos squared B plus cos squared A sin squared B cos squared A sin squared B plus அடுத்ததுல பார்த்தீங்கன்னா cos squared A cos squared B cos squared A cos squared B plus sin squared A sin squared B. ஓகே, இங்கே இப்போ சைன் ஸ்கொயர் இருக்கா, வேறு ஏதாச்சும் சைன் ஸ்கொயர் இருக்கான்னு பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே சைன் ஸ்கொயர் இருக்குது, அதேமாதிரி இங்கேயும் சைன் ஸ்கொயர் இருக்கா, அது ரெண்டையும் தனியாக மொத்தமாக எழுதுங்க. அப்போ சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் இங்கேயும் என்ன இருக்குது சைன் ஸ்கொயர் இருக்கா, அது ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கிறேன். சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் அப்புறம் பாருங்கள் இங்கே ரெண்டையும் காஸ் ஸ்கொயர் ஏ காமனாக இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டையும் தனியாக எடுத்துக்கோங்க. காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி. ஓகே, இங்கே ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் ஏ காமனாக இருக்கா, அப்போ சைன் ஸ்கொயர் ஏவை வெளியே எடுத்துருவோம். சைன் ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டா மிச்சம் என்ன இருக்குங்க, காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பி, ரெண்டுமே சைன் ஸ்கொயரை வெளியே எடுத்தாச்சு. அதை விட்டுட்டா மிச்சம் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் எழுதணும். அப்போ இங்கே என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டுலேயுமே காஸ் ஸ்கொயர் ஏ காமனாக இருக்குது, வெளில எடுத்துருங்க. காஸ் ஸ்கொயர் ஏ எடுத்துட்டா மிச்சம் என்ன இருக்கும், சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி sin square b plus cos square b. அப்போ இந்த sin square a வந்து அப்படியே தான் இருக்கும். இங்கே நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டியில் நம்ம பார்த்தோம், sin square theta plus cos square theta is equal to 1. அப்போ இந்த இடத்துல தீட்டாக்கு பதிலாக b இருக்குது, அவ்வளோதான். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் ஓகே. காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் ரெண்டுமே பினா இங்கேயும் பினா இங்கேயும் பி இருக்கணும், இங்கேயும் டீட்டானா இங்கேயும் டீட்டா இருக்கணும். ரெண்டுமே ஸ்கொயரில் இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ ஒன்று தான், ஓகேவா? ப்ளஸ் அதுதான் இங்கேயும் காஸ் ஸ்கொயர் ஏ, இங்கே பாருங்கள் சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி, அப்போ இதோட வேல்யூ ஒன்று தான். அப்போ 1 இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ என்ன வரும், சைன் ஸ்கொயர் ஏ தானே வரும், சைன் ஸ்கொயர் ஏ. 1 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏ வந்து என்ன வரும், காஸ் ஸ்கொயர் ஏ தானே வரும். ஓகே, அப்போது ரெண்டும் திருப்பி அதே ஃபார்முலா 1 ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், அவ்வளோதான். ஒன்று தானே ப்ரூவ் பண்ணணும், வந்துருச்சா?